கருப்பு உளுந்தை வச்சு ஈஸியாக ஆரோக்கியமான 2 ரெசிபியை சமைக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற நன்மையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு என்னென்னா, இதில் கொழுப்பு சத்து கம்மியாக இருக்குது. நம்ம செரிமானத்துக்கு இது ரொம்ப நல்லது. உடலில் ஏதாவது வர்ற வீக்கத்தையும் இது குறைக்குது. அப்புறம் ஒரு வலி நிவாரணியாகவும் இருக்குது. பெண்களுக்கு வர வயிற்று வலி அதுக்கெல்லாம் ஒரு நிவாரணியாக இருக்குது. இதில் புரதச்சத்து ஜாஸ்தியாக இருக்குது. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்றதை நான் நம்ம சிக்கன் பிரியாணி வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதோட பெனிஃபிட்ஸில் இருக்கும், போய் பாருங்கள். ஹை இன் ஃபைபர், நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இதில். நம்மளுடைய எலும்புக்கு இது ரொம்பவே நல்லது. இந்த கருப்பு உளுந்துனால பெண்களுக்கு எவ்வளோ நன்மைன்றதை பார்க்கலாம். இது நம்மளோட மாதவிடாய் டைமில் வரக்கூடிய வயிற்று வலி, அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸு, மென்சுரல் சைக்கிள் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. இது பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அதை வெறும் சட்டியில் வறுத்து அது கூட வெல்லம் சேர்ந்து அந்த பவுடரை டெய்லி சாப்பிட்றனால நம்மளுக்கு பிரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸும் ஆகும். இதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கிறனால நான் வெஜிடேரியன் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆல்ட்ரு ஃபுட்டாக இருக்கும். இப்போல்லாம் பெண்கள் 40 வயசை தாண்டும் போதே நம்ம பாடியில் இருக்கிற அயன், ஃபோலிக் ஆசிட், கால்சியம் எல்லாம் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம ஒரு தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது இது. கருப்பு உளுந்து நம்ம ஸ்கின்னுக்கும் எவ்வளோ நல்லது செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போல்லாம் வீட்டில் இட்லிக்குன்னு மாவு அரைக்கிறோமோ அப்போல்லாம் அந்த உளுந்த மாவை மட்டும் எடுத்து ஃபேஸில் தடவிட்டு வந்திங்கன்னா அந்த பிம்பிள்ஸால் வந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இது குறைக்கும். நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாகவும் சப்பலாகவும் இதை எப்பவுமே வச்சுக்கும். கருப்பு உளுந்தில் இவ்வளோ நன்மை இருக்கும்போது அதை வச்சு என்ன செஞ்சு சாப்பிட்றது? நம்ம டெய்லி சாப்பிட்ற இட்லியும் ரோட்டு கடை, தள்ளுவண்டி கடையிலலாம் ஒரு சட்னி கிடைக்கும், கருப்பு உளுந்து சட்னின்ட்டு. ரொம்ப தண்ணியாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக 2 இட்லியும் உள்ளே போகும். அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நார்மலாக வெள்ளை உளுந்தில் இட்லி செய்யணுன்னா 5:1 ரேஷியோவில் அரிசியும் உளுந்தும் சேர்ப்பேன். ஆனால் இப்போ இந்த கருப்பு உளுந்து இட்லிக்கு 6க்கு 1, அதாவது 6 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து ஊற வச்சா போதும். கூடவே 2 டீஸ்பூன் வெந்தயத்தையும் ஊற வச்சு எப்பயும் இட்லி மாவை நீங்கள் எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரியே அரைச்சிருங்க. இந்த மாவை எப்பயும் போல் ஒரு 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சு இட்லி ஊற்றி எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்தில் இட்லி செஞ்சாலும் சரி, இல்லை இந்த கருப்பு உளுந்தில் இட்லி செஞ்சாலும் சரி, இட்லி நார்மலாக இல்லாமல் ரொம்ப கல் மாதிரி வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு உளுந்து பத்தலைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டைம் மாவு அரைக்கும் போது கூட கொஞ்சம் உளுந்து சேர்த்து பாருங்கள், இட்லி கரெக்டாக வரும். இன்னும் ஒரு சிலருக்கு இட்லி ஊற்றின மாவை விட ரொம்ப கம்மியாக, அதாவது இட்லி ரொம்ப சப்பையாக வரும். அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உளுந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் டைம் மாவு அரைக்கும் போது உளுந்தை கொஞ்சம் கம்மி பண்ணி அரைச்சி பாருங்கள், அப்போ கரெக்டாக வரும். இட்லி ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ கையேந்தி பவன் கருப்பு உளுந்து சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் அதில் கருப்பு உளுந்து ஒரு 2 டீஸ்பூன் அதை நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கலர் மாறினதும் அதில் கொஞ்சம் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். அது கூடவே காரத்துக்காக நான் ஒரு 5 வரமிளகாய் சேர்க்குறேன் இன்னைக்கு. அப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே ஒரு 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்துருங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு. இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா வேகணும். அது வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி குக் ஆகிருச்சு. போதும். இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ சட்னி அரைச்சாச்சு. நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம்.
தாளிச்சதை இப்போ இந்த சட்னி கூட சேர்த்துக்கோங்க. சட்னி நல்லா தண்ணியாவே இருக்கட்டும். ஏன்னா நம்மளுக்கு ரோட்டு கடையில குடுக்குற சட்னி வந்து இப்படிதான் தண்ணியா இருக்கும். இங்க பாருங்க. 2 தக்காளிக்கு எவ்வளோ சட்னி வந்திருக்கு பாருங்க. இந்த சட்னியை இட்லிக்கு தொட்டுட்டுலாம் சாப்பிடக்கூடாது. எப்படி நம்ம கடையில் அப்படியே தாராளமாக ஊற்றி தருவாங்களோ அந்த மாதிரி நல்லா ஊற்றி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் சமையல் மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விசிட் எக்ஸ்ப்ளோர் வித் முத்து. இப்போ நம்ம செஞ்ச இந்த 2 டிஷ்ஷும் இதுக்கு முன்னாடி கொடுத்த தகவலும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.